இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எப்படி நடக்குமோ இது அப்படின்னு நீங்க ஒரு கேள்விகளோடு இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே மகளே. இயேசு கடந்த காலம் நடத்தி வந்தார், நிகழ்காலமும் நடத்துகிறார், எதிர்காலமும் நிச்சயம் நடத்துவார்னு விசுவாசிங்க. வேதத்துல வசனம் சொல்கிறது, தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு இருக்குங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாச அறிக்கையாய் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் சமாதானம் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. ஜெபத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும்னு வசனம் சொல்கிறதுங்க. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்ற வார்த்தையின்படி உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் ஆக கடவுது. வேதத்துல சில பேர் அவங்களோட விசுவாசத்தினால எப்படி வெற்றி பெற்றார்கள் நம்ம பார்க்க போறோங்க. நோவாவை எடுத்துட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு பேழையை உண்டாக்கினார், தேவன் அவரை தப்பிக்க செய்தார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மீது விசுவாசத்தை வைத்து தேவன் அவருக்கு விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் பேர் பெற்றாருங்க. தானியேலை எடுத்துட்டீங்கன்னா, அவர் தேவனை விசுவாசித்தார், சிங்க கெபியில போடும் பொழுதும் அவர் ஜீவனை தேவன் தப்புவிக்க கிருபை தந்தார். தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்த்தவர் தாங்க, ஆனாலும் அவர் தேவனை விசுவாசித்தார். அவர் அந்த அரக்கனை கோலியாத்தை வெற்றி சிறக்க தேவன் தந்தார். பெண்களா எடுத்துட்டீங்கன்னா, மரியாள் தேவனோட தேவதூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ரட்சகரை பெற்றெடுத்தாருங்க. எஸ்தரை எடுத்துட்டீங்கன்னா, தேவனை விசுவாசித்தார், அவர் யூதர்களை காப்பாற்ற தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறேங்க, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவை கண்டிப்பா விசுவாசிக்கணும். ஏன்னா வேதத்துல வசனம் சொல்கிறது, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்னு சொல்லுதுங்க. இப்ப என்ன வசனங்கள்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கலான்னு பார்த்தா, நீங்க சொல்லுங்க, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. கர்த்தாவே, நான் கூப்பிட்ட நாள்ல எனக்கு மறு உத்தரவு தந்து என் ஆத்துமாவை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உம்மை நம்பி இருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று தமது வலக்கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை எனக்கும் விளங்க பண்ணுங்கன்னு கேளுங்க. நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன்னு சொல்லி ஜெபியுங்க. நீங்க இப்படியெல்லாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பார்த்து சொல்லுவார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூட வர பண்ணுவாருங்க. தைரியமாய் இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திருப்பார். இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தினால இவங்க ஒவ்வொரு நாளும் வளர கிருபை தாங்க. இவங்க விசுவாசம் தடைபட்டு போற நேரத்துல உம்முடைய விசுவாச அறிக்கையின் வார்த்தைகள் இவருடைய இருதயத்துல என்னாலும் தொனிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, விசுவாசத்தினால ஆண்டவரே இவர்கள் வல்லவராக கிருபை தாங்க. தானியேலோடு இருந்த தேவன், ஆபிரகாம் ஓடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன், மரியாளோடு இருந்த தேவன், எஸ்தரோடு இருந்த தேவன், இவங்களும் இவங்களோட வாழ்க்கையை உங்களுடைய விசுவாசத்தினால வல்லமையை காண தேவன் கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேதத்துல வாசிச்சது போல சுவாமி, நாங்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ராஜா இவங்களுக்கும் ஆக கடவுது ராஜா. பரலோகத்தின் தேவனானவர் இவர்களுடைய காரியம் என்னவா இருந்தாலும் அதை கைகூடி வர, இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் அந்த காரியம் கைகூடி வர தேவன் கிருபை தாங்க. ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை விசுவாசியுங்கள். பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தைரியமாய் இருங்கள். கர்த்தர் தமது பார்வைக்கு உங்களுக்கு நலமானதை செய்வார். காட் பிளஸ் யூ.